நம்மளோட இன்றைய பயணத்தில் காடைகுல மக்களுக்கான குலதெய்வமாக விளங்கக்கூடிய செல்லாண்டியம்மன் கோவிலோட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட கும்பாபிஷேக பெருவிழாக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை நான் ஒரு தொகுப்பாக வழங்க முயற்சிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாராபுரம் தாலுக்கா மூலனூர்லேருந்து வெள்ளக்கோவில் போகிற வழியில் 7 கிலோமீட்டர் வடக்கையும் அமராவதி பாலத்துக்கு ஒரு பர்லாங் தெற்கையும் பாதையோட கிளப்புறத்தில் அமராவதி நதிக்கரையோட மேல்கரையில் அமைஞ்சிருக்கிறது தான் முத்துசாமி கோவில் அப்படின்னு சொல்லப்படுற செல்லாண்டியம்மன் கோவிலுங்க. இந்த கோவில் வந்து கொங்கு வேளாள கவுண்டர்களோட காடைகுல குலதெய்வங்க. நம்ம உள்ள நுழைஞ்சனையுமே கம்பீரமான ஒரு தீபஸ்தம்பம் வந்து நம்மளை வந்து வரவேற்குதுங்க. அடுத்தபடியாக யானை சிற்பங்களும் கலச கும்பங்களும் வரவேற்க பிரம்மாண்டமான இந்த ரொம்பவே அழகாக இருக்கிற 5 நிலை ராஜகோபுரம் வந்து நம்மளை வரவேற்குதுங்க. அதுவும் இப்போது நல்லாவே வந்து அலங்காரமெல்லாம் பண்ணி வண்ணங்கள்லாம் தீட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த கதவு வழியாக நுழையும் போதே நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு மெய் சிலிர்க்குதுங்க. கோபுர கதவுகள் தாண்டி நம்ம உள்ளே போகும்போது செல்லாண்டியம்மனோட கருவறை அர்த்த மண்டபமும் வசந்த மண்டபமும் ரொம்பவே எடுப்பாக நமக்கு காட்சி அளிக்குதுங்க. இடதுபுறத்துலேயும் சரி வலதுபுறத்துலேயும் சரி 2 பிரம்மாண்டமான குதிரைகள் ரொம்பவே அழகாக வண்ணம் தீட்டப்பட்டு நம்மளை ரொம்பவே பிரமிப்புக்கு உள்ளாக்குதுங்க. நல்ல ஒரு பெரிய மணியுமே இந்த இடத்துல இருக்குது. கோவிலோட உட்புறத்தில் இடதுபுறத்தில் சாம்புவன் சாமி சிலை வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. வாகனங்கள்லாம் தாண்டி நம்ம இந்த மிகப்பெரிய வளாகத்தில் உள்ளே போகும்போது முன்னாடியெல்லாம் இந்த கோவிலோட வலதுபுறத்தில் வந்து நிறைய செடி கொடிகள்லாம் இருந்ததுங்க. அது எல்லாமே இப்போ எடுத்து விட்டாங்க. கோயிலே ஒரு மாதிரி விரோச்சனை இருக்குது. ஆனால் இப்போ வண்ணங்கள்லாம் தீட்டப்பட்டு ரொம்பவே அழகாக மிளிர்றதையுமே இந்த தருணத்தில் நம்ம பார்க்க முடியுதுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்க கோவிலை சுற்றி வரும்போதே நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரமிப்பும் இந்த கோவிலோட நீளமும் அகலமும் நம்மளை வந்து சின்னதாக ஒரு வியப்புக்குள்ளாக்குதுங்க. கொங்கு வேளாள கவுண்டர்களையே பெரிய கூட்டமான காடைகுலத்துக்கு மூலக்கோவில் வந்து கரூரில் மாயனூரில் இருக்குங்க. மற்ற எல்லாமே அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து உருவாக்கப்பட்ட கோயில் தாங்க. இதுக்கு மேற்கு புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 அற்புதமான அந்த குதிரை சிலைகள் இருக்கிறது நம்ம பார்க்கலாங்க. குதிரை வாகனத்துக்கு பக்கத்துலேயே பல்லர் சாமி சிலையுமே வந்து அமைஞ்சிக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இல்லை இப்போ நம்ம முழுமையாக சுற்றி வந்தாச்சுங்க. சரி வாங்க நம்ம முதல்ல செல்லாண்டியம்மனை போய் தரிசிப்போம். வசந்த மண்டபத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. வண்ணங்களும் தீட்டியிருக்காங்க. நம்ம முதல்ல செல்லாண்டியம்மனை கும்பிட்டு அப்புறமா மற்ற சாமிகளை கும்பிடலாங்க. எந்தவித அலங்காரம் இல்லாமல் நீங்கள் இந்த பதிவில் வந்து பார்க்க முடியும். செல்லாண்டியம்மனை தரிசனம் பண்ணது தொடர்ந்து நம்ம கிழக்கு நோக்கி அருள் தரக்கூடிய லிங்கேஸ்வரர் சந்நிதியில் வந்து அவரை வந்து கும்பிட்றங்க. இங்கே சிவன் வந்து லிங்க வடிவில் நமக்கு காட்சி தர்றாரு. இவரை கும்பிட்டு தொடர்ந்து மற்ற சாமிகளையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம அம்மன் சந்நிதிக்கு மேற்கு புறமாக அருள்மிகு முத்துக்கருப்பண்ண சாமி வந்து இருக்காருங்க. நம்ம அவரை தான் இப்போ தரிசனம் பண்ண போகிறோங்க. முத்துசாமி கோயில் முன்மண்டபத்தில் கிழக்கு நோக்கி சப்த கன்னிமாருக்கும் பேச்சியம்மனுக்கும் தனித்தனியாக சின்ன சந்நிதிகள் அமைஞ்சிருக்குதுமே நீங்கள் பார்க்கலாங்க. கோவிலுக்கு வெளியில் நீங்கள் மகாமுனி சிலையை பார்க்கலாங்க. அப்புறம் முத்துசாமி கோயிலுக்கு மேற்கு வந்து அந்த ரோட்டுக்கு மேலே காணியின் ஐயனார் கோவில் வந்து இருக்குங்க. ஐயனார் சாமி
பூரண புஷ்கலா தேவியோட காட்சி தர்றது அந்த கோயிலோட சிறப்புங்க. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பெருஞ்சாட்டு பொங்கல் விழா வந்து இங்கே மிக பிரபலமாக நடக்குங்க. கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் வந்து இங்கே வந்து கோ பூஜை, அப்புறம் எருதுகளுக்கான சில பூஜைகளும், அதை தொடர்ந்து கஜ பூஜை அதாவது யானைக்கான பூஜையும், அதுக்கப்புறமா அஸ்வத பூஜை அதாவது குதிரைகளுக்கான பூஜையும் நடந்ததுங்க. அதனோட காட்சிகளை தான் இனி சில நிமிடங்கள் வருங்க. எல்லா பூஜைகளையும் முடிஞ்சோடனையும் அந்த காளை மாடுகளையும் கன்றுக்குட்டியும் அப்புறம் எருதுகளையும் கோயிலுக்குள்ளார ஒரு சுற்று உள்ளே விட்டுட்டு அப்புறமா வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சிறந்த சிவாச்சாரிய பெருமக்களை கொண்டு காரணாகம முறைப்படி 3 நவாக்கனி, 10 ஏகாக்கனி, 37 யாககுண்டங்கள் வந்து இந்த மகா கும்பாஷ்டமிக்காக அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் இந்த மாதிரி நான் போன கோயில்களை நான் பார்த்தது இல்லைங்க. மே மாதம் 3ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5ஆம் கால பூஜை நடந்ததுங்க. அன்றைக்கி தான் நம்ம போயிருந்தோம். அடுத்த நாள் தான் வந்து 6ஆம் கால பூஜையும் அப்புறம் மகா கும்பாபிஷேகம் வந்து நடைபெற போகுதுங்க. ஒவ்வொரு யாக குண்டமாக சிவாச்சாரியர்கள் வந்து உருவாக்கி அந்த தீ முழங்க நம்ம அதை பார்க்கும்போதே நமக்கு உண்மையிலேயே ஒரு மெய் சிலிர்ப்பாக இருக்குங்க. அந்த இடமே வந்து ஒரு வேறு விதமான ஒரு உலகத்துக்குள்ளார நம்மளை கூட்டிகிட்டு போகுது. குண்டத்துக்குள்ளார போடுறதுக்காக பல பொருட்களை வந்து இங்கே இருக்கிற பக்தர்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதையுமே நம்ம பார்க்க முடியுதுங்க. கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் நம்ம ஒரு 8 மணி வாக்கில் கிளம்பிட்டேங்க. வெளியில் எல்லாமே நிறைய கடைகளும் பக்தர்களும் மக்களும் அந்த வண்ண விளக்குகளும் ரொம்பவே அருமையாக இருக்குது. அடுத்த நாள் வந்து நம்ம கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோங்க. கும்பாபிஷேக தினமான 4/5/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலை 3:30 6ஆம் கால பூஜையும் பல தீபாராதனைகளும் தொடர்ந்து நடைபெற்றதுங்க. அதுக்கப்புறமா 5:30 மணிக்கு யாத்திரை தானம், மந்திர சக்தி, கலசங்கள் பொறுப்புறது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா சுவாமிகளுக்கும் உயிரூற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றதுங்க. அப்புறம் சரியாக ஒரு 6:15 7:30 மணிக்குள்ளார செல்லாண்டியம்மன், முத்துக்கருப்பண்ண சுவாமி, லிங்கேஸ்வரர் விமானம், அப்புறம் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்ததுங்க. அவ்வளோ மக்கள் வந்து சுற்றி இருக்க ஆயிரக்கணக்கில் வந்து வெளியிலுமே இருந்தாங்க. இனிமேல் இந்த அற்புதமான கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கேன். ஓம்
அனைத்து கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளும் குறிப்பிட்ட நேரத்திலேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஒரு மிகச்சிறந்த அனுபவமாகவும் ஒரு நிகழ்வாகவும் இருந்ததுங்க. உண்மையிலேயே இது ஒரு பெருவிழான்னு தான் சொல்லணும். நம்ம உறவினர்களோட ஒரு மகிழ்ச்சியான தினமாக கூட இருந்ததுன்னு தான் சொல்லணும். நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. வெளியிலையும் ஏகப்பட்ட மக்கள் வந்து இருக்காங்க. உள்ளேயுமே கூட்டமாக தான் இருக்குது. மகாமுனிக்கான ஒரு சிறு பூஜையுமே இங்கே பண்ணிகிட்ருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. திருநீர் பொட்டு எல்லாம் வச்ச கையோட பக்கத்துலேயே இருக்கிற அந்த யாகசாலை குண்டங்கள் அமைஞ்சிக்கிற பகுதிக்கு போகிறாங்க. தொட்டு கும்பிட்டு அப்புறமா அன்னதானத்தை நோக்கி போகிறாங்க. ஒரே புகை மூட்டமாக இருக்கிற இடத்துல இந்த யாகசாலை குண்டங்களை பாருங்களேன், ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது. தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அன்னதானமே நடந்ததுங்க. முழு சாப்பாடுமே இங்கே போடுறாங்க. அப்படியே அமராவதி ஆற்றுக்கு ஒரு விசிட் அடிச்சிட்டோம். சின்ன ஓடை மாதிரி தான் இருக்குது. அந்த மணலில் நடக்கும்போது உண்மையிலேயே எவ்வளோ மக்கள் இருக்கிறது நீங்கள் பாருங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டுங்கிறதாலேயே என்னவோ உண்மையிலேயே இது ஒரு பெரிய திருவிழான்னு தாங்க சொல்லணும். வெளியிலையுமே வந்து 1-2 கிலோமீட்டருக்கு வண்டிகளும் வாகனங்களும் நம்ம நிற்கிறதை பார்க்க முடியுது. அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுத்த கையோட 9 மணிக்கு கிளம்பிட்டேங்க. இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கலன்னா இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிக்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.